யாரு தமிழ்நாட்டோட சிஎம் ஆவாங்க உங்க கணிப்புல? ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த திமுகவினுடைய மக்கள் நல திட்டங்கள், விஜய் ஒரு புதிய தலைவராக முகிழ்க்கிறார். இப்ப ஸ்டாலின் இருக்காருன்னா, ஸ்டாலின் கலைஞர் ஸ்டாலின் வந்தனால அது அவர் அவங்க அப்பா காலத்து தலைவர். ஒரு இளைஞருக்கு ஸ்டாலின் யாருன்னா அவங்க அப்பா காலத்து ஆளு. விஜய் எப்படின்னா அவரும் வயசானவர் தான், 50+நாலும் கூட இவங்களுக்கு அவரை இளைஞராகவே பார்த்துட்டாங்க. இப்போ கடைசியாக தானே 2-3 படம் அவர் கொஞ்சம் அப்பா ரோல்லாம் பண்ணார். கூட்டம்லாம் ஒன்றா தான் கூடுது. இவருக்கும் கூட்டம் கூடிச்சு, எம்ஜிஆருக்கும் கூட்டம் கூடிச்சு. ஆனால் எம்ஜிஆர்கிட்ட ஒரு தலைமை பொறுப்பு இருந்துச்சு, தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி எம்ஜிஆர்கிட்ட இருந்துச்சு. அது இவர்கிட்ட இல்லை. இந்த 42 பேர் அடிபட்டு கிடக்கும் போது இவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு வண்டி ஏறி போயிட்டாரு. மனிதநேய பண்புன்றது விஜய் கிட்ட இல்லை. இப்போ அவருக்குரிய இடம் 2வது இடமாகவோ 3வது இடமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. 3வது இடமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவரை இயக்கி வைக்கக்கூடியவர்கள் இன்னொருவராக தான் இருப்பாங்க. அவர் தனித்து செயல்படக்கூடிய அளவுக்கு அவருடைய ஜாதகத்தில் ஒரு பிரகாசமான தலைவர் அப்படின்ற மாதிரி இல்லை. டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னையில இருந்து டிபிசி பக்தியில தொடர்ந்து நேர்காணல் போட இருக்கும். டிபிசி நேயர்களான உங்களுக்கு ஏற்படுற கேள்விகளுக்கான பதில பல ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் கிட்டையும் மாந்திரிகர்கள் கிட்டையும் அதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல இணைஞ்சிருக்கவங்க தான் ஜோதிட ஆராய்ச்சியாளர் முனைவர் ராஜேஸ்வரி செல்லையா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. அதாவது இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு ஒரு தமிழ்நாடே ஒரு பீக் டைம்ல இருக்குன்னே சொல்லலாம். அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. யாரு தமிழ்நாட்டோட சிஎம் ஆவாங்க உங்க கணிப்புல? ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த திமுகவினுடைய மக்கள் நல திட்டங்கள், இன்னொன்று திமுகவினுடைய ஆட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை பின்பற்றி வந்திருக்கு. கலைஞர் ஆட்சியை பின்பற்றி வந்த மாதிரி தெரியலை. அவர் சொல்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்றாரு. ஆனால் இப்போ எம்ஜிஆர் மதியம் சத்துணவு திட்டம் போட்டார், இவர் காலை உணவு கொடுக்குறாரு. எம்ஜிஆர் முதியவர்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுத்தாரு. அது ஒரு 100 ரூபாயிலிருந்தோ ஏதோ ஆரம்பித்து இப்போ 1000 1500க்கு வந்துருச்சு. இவர் பெண்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, ஒர்க்கிங் விமனுக்கு இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு பெண்கள் உரிமை தொகை கொடுக்குறாரு. அது மாதிரி ஜெயலலிதா பெண்களுக்கு ஃப்ரீயாக சைக்கிள் கொடுத்தாங்க, மாணவிகளுக்கு கணினி கொடுத்தாங்க, இலவச கணினி கொடுத்தாங்க. அதையும் இவங்க கொடுக்குறாங்க. ஆக இந்த ஆட்சி இதுவரைக்கும் நடந்த இந்த ஆட்சியினுடைய திமுக ஆட்சியின் செயல் திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை பின்பற்றியதாகத்தான் இருக்குது. அதனால் அது அந்த நான் முதல்வன் திட்டம், அப்புறம் மாணவிகளுக்கு கொடுக்குற 1000 ரூபாய், இந்த மாதிரி இளைஞர்களை கவரக்கூடிய திட்டம் நிறைய அவங்க கொண்டு வந்திருக்கிறனால அவங்களுக்கான வாய்ப்புகள் மிகுதின்ற மாதிரி தான் ஒரு பார்வையாளராக எனக்கு தோணுது. அப்போ புது கட்சி ஒன்று வந்திருக்கேன், அப்போ அவங்களும் நிறைய திட்டங்கள் தராங்கல்ல. புது கட்சியில் நிறைய ஆட்கள் சேர்றாங்க. இப்போ விஜயகாந்த் வரும்போதும் இதே வரவேற்பு இருந்துச்சு, சீமானுக்கும் முதல்ல இதே வரவேற்பு இருந்தது. அது மாதிரி இந்த விஜய் கட்சிக்கும் இப்போ இருக்குது. அது அந்த ஆர்வம் இருக்கும். ஏன்னா இளைஞர்களுக்கு ஒரு இளைஞர் தலைவர், அவர் இளைஞர் இல்லாட்டினாலும் அந்த இளைஞர் இமேஜ் உடைய ஒரு தலைவர், ஒரு புதிய தலைவர் இப்போ யாரும் இல்லை. அதனால் இளைஞர்களுக்கு அவர் மேலே ஒரு கவர்ச்சி உண்டாகிறது இயற்கை. சினிமாவெல்லாம் விட்டுருவோம், சினிமா கவர்ச்சி தாண்டி விஜய் ஒரு புதிய தலைவராக முகிழ்க்கிறார். இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னா, ஸ்டாலின் கலைஞர் ஸ்டாலின் வந்தனால அது அவர் அவங்க அப்பா காலத்து தலைவர். ஒரு இளைஞருக்கு ஸ்டாலின் யாருன்னா அவங்க அப்பா காலத்து ஆள், ஒரு பூமர் மாதிரி. இப்போ விஜய் எப்படின்னா அவரும் வயசானவர் தான், 50+நாலும் கூட இவங்களுக்கு அவரை இளைஞராகவே பார்த்துட்டாங்க. இப்போ கடைசியாக தானே 2-3 படம் அவர் கொஞ்சம் அப்பா ரோல்லாம் பண்ணார். அப்போ அந்த இளைஞராகவே பார்த்துட்டாங்க. குறிப்பாக இந்த 40-50 வயது பெண்கள், அவங்களும் இளைஞராகவே பார்த்துட்டாங்க. ஸோ இவர் ஒரு நியூ ஃபேஸ் அறிமுகமாகும் போது ஒரு கவர்ச்சி இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும் இளைஞர்கள் மத்தியில். இதே மாதிரியான ஆர்வம் எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் எம்ஜிஆருக்கும் இவருக்கும்னா, கூட்டம்லாம் ஒன்றா தான் கூடுது. இவருக்கும் கூட்டம் கூடிச்சு, எம்ஜிஆருக்கும் கூட்டம் கூடிச்சு.
ஆனால் எம்ஜிஆர்கிட்ட வந்து ஒரு தலைமை பொறுப்பு இருந்துச்சு, தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி எம்ஜிஆர்கிட்ட இருந்துச்சு. அது இவர்கிட்ட இல்லை. எம்ஜிஆர் வந்து ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் ஷூட்டிங் எடுக்கும் போதே இப்படி வந்து எல்லாரும் நிற்கிறாங்க, இங்கே கேமரா வச்சுருக்காங்கன்னா உடனே வந்து அவர் இப்படின்னு சொல்லுவார். இப்படி கையை அசைக்க அசைக்க அந்த கூட்டம் அப்படியே செங்கடல் விரிந்த மாதிரி வழிவிட்ட மாதிரி வழிவிடும். அப்புறம் இங்கனக்குள்ளே அவங்க நின்று நடிப்பாங்க கேமரா முன்னாடி, கூட்டம் பின்னாடி ஒரு ஆள் தலை தெரியாது. அதுக்கு பிறகு கேமரா கோணத்தை இங்கே வைக்கிறாங்கன்னா இப்போ இங்கே நின்று கூட்டம்லாம் அங்கிட்டு வந்திருக்கோம்ல, அப்போ இந்த பக்கம் கேமரா வச்ச பிறகு நீங்கள் யாரும் ஒன்றும் சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் கூட்டத்தைன்ட்டு அவர் அங்கே நின்று இந்த மெகாஃபோனில் விலகுங்கன்னு சொன்னால் அப்படியே கூட்டம் விலகும். அவர் நின்னா பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம். அவர் கட்சி விட்டு விலக்கிட்டாங்கன்னொன்னே நடந்து வர்றாரு, காரில் வந்தார், ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. சரி காரை விட்டு இறங்கி மக்கள்லாம் நடந்து வர்றாங்க, நம்ம காரில் பவனி வரக்கூடாதுன்னு இறங்கி நடந்து வர்றாரு. அப்படி கூட்டம் பின்னாடியே நடந்து வருது. அந்த மாதிரி கூட்டம் வந்து ஒரு வசிய ஆற்றல் உடையவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு கட்டுப்படும். ஒன்று, அவருக்கு கண்ட்ரோல் ஓவர் த க்ரௌடு இருந்தது. ரெண்டாவது வந்து தொண்டர்களுக்கு ஒன்றுன்னா எம்ஜிஆர் வந்து குதிச்சு போயிடுவார், கோவிப்பார், போலீஸே அடிச்சிருவார். போலீஸ் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணேன்னு அடித்தா மேடையில் இருந்தால் சொல்லுவார், போலீஸ்காரங்க யாரும் அடிக்கக்கூடாது, விலகுங்க அப்படின்வார். அப்படியே கூட்டம்லாம் அமைதியாக உட்காருங்கன்னா கூட்டம் உட்காந்துரும். ஒரு தடவை மதுரை பாண்டி நோட்டில் தங்கியிருக்கும் போது வெளியே வர்றாரு, கூட்டம் ஏன்னு ஓடி வருது அவர்கிட்ட. போலீஸ்கார் கட கட கடன்னு அடித்தார். அடித்த உடனே எம்ஜிஆர் கோவம் வந்துட்டு, போலீஸ் அடிக்காதீங்க, அது என்ன அடித்த மாதிரின்ட்டார். கை நீட்டிடுவார் எம்ஜிஆர். ஆனால் இவர் வந்து இந்த மக்கள், இவருடைய தொண்டர்கள், கட்சிக்காரர்கள்னு வச்சுக்கிறோம், மேலேருந்து கீழே விழுகிறாங்க, மேலே ஏறுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. இவர் பேசாமல் இருக்கிறாரு, பதறாமல் இருக்கிறாரு. தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய பவுன்சர்ஸ் கரெக்டாக இருக்காங்களான்னு தான் பார்க்குறாரே தவிர. ஒரு தடவை இந்த மாதிரி எம்ஜிஆர் கூட்டத்தை வந்து ஒருத்தன் அந்த லைட் கம்பத்தில் ஏறி நின்று பார்த்தான். மெதுவாக அவனை இறங்குன்னு சொல்லி கூட்டியாந்து ஒரு சேரை போட்டு உட்கார வச்சார். இங்கேயே உட்காந்துருக்கணும், யாரும் மேலெல்லாம் ஏறக்கூடாது. இந்த மாதிரி மரத்தில் ஏறுறது, லைட் கம்பத்தில் ஏறுறது, இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ஏறுனா எம்ஜிஆர் வந்த உடனே அதை பார்த்து இறங்கி உட்காருப்பான்னு சொல்லுவாங்க, கட்டுப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த 42 பேர் அடிபட்டு கிடக்கும் போது இவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு வண்டி ஏறி போயிட்டாரே. ஒரு தடவை எம்ஜிஆர் கூட்டத்துக்காக வந்தவங்க வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி காயமாயிருச்சு. மதுரை பெரியாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மறுநாள் பேப்பரில் வருது, எம்ஜிஆர் கூட்டத்திற்கு வந்தவங்க பெரியாஸ்பத்திரியில் அட்மிட். எம்ஜிஆர் உடனே பாண்டி நோட்டில் இருந்து கிளம்பி அங்கே போய் அவங்கள பார்த்தார். அப்போ தான் கக்கன் அங்கே உள்ளே அட்மிட் ஆகிருக்காருன்றதையும் காளிமுத்து சொல்லவும் அவரையும் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வெளியே வர்றாரு, ரசிகர்கள்லாம் ஓடி போய் அவர் அப்படியே தூக்கி இப்படி 2 பேர் கையை கோர்த்துக்குருவாங்க, அவரை உட்கார வச்சு 2 பேர் தோள்பட்டையிலையும் அவர் கை போட்டிருப்பார். அப்படி தூக்கி கொண்டு வந்து காரில் இறக்கி விட்டாங்க. அன்பாகவும் இருப்பாங்க, அவர் கண்டிக்கும் போது கட்டுப்படுவாங்க. இவர் அவருடைய ரசிகர்களுக்கு ஒன்றுனா உடனே ஓடி வந்து பார்ப்பார். இந்த பண்புகள், மனிதநேய பண்புன்றது விஜய் கிட்ட இல்லை. அது அவர் மெல்ல மெல்ல டெவலப் பண்ணிக்கிறணும். இப்போ ஆட்கள் இருக்காங்க. இன்னொன்று இப்போ நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, பூத்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது எப்படின்னா, பெண்கள் வந்து குடும்பமாக வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டார்கள்ன்றாங்க. இப்போ ஒரு வீடு வந்து திமுக ஃபேமிலியாக இருக்கும் அல்லது அண்ணா திமுக ஃபேமிலியாக இருக்கும். இப்போ அப்பா மட்டும்தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒய்ஃபு, பிள்ளைங்க, மருமகள், அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கும் பாருங்கள், அந்த வீட்டில் இருக்க 4-5 பேரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ கேள்விப்படுறோம். அதனால் வந்து இப்போ அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள், அது வந்து பிஜேபி கூட்டணியோடு இருக்குது, மதவாத கட்சியோடு இருக்குது, அதனால் நம்ம அதுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? சீமான்கிட்டையும் போக முடியாது. சீமானும் நான் பார்ப்பன கடப்பாறையை கொண்டுன்ட்டார். பெரியார் திணிப்பு கூடாதுன்னு அன்றைக்கி ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு எலெக்ஷன் அன்னைக்கு. அப்போ அவர் கட்சிக்கு ஓட்டு போட முடியாது, வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ சரி நம்ம உதயசூரியனுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு மனசு வராது. இப்போ நாங்கள்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு அதுக்கு பிறகு ரெட்டலைக்கு வந்தவங்க. சிலர்லாம் ரெட்டலையிலேருந்து தான் அவங்களுடைய ஓட்டு வரலாறே ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு உதயசூரியன் வந்து தீய சக்தி, அதுக்கு ஓட்டு போட மனசு வராது. அப்போ அவங்களுக்கு அதர் ஆப்ஷன் வந்து சரி விஜய் கட்சிக்கு போடுவோம், ஒரு புது ஆள் வரட்டும், என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது ஓட்டு போடணும், அவர் வர்றாரு வரல, ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல வேற, ஓட்டு போடணும். அது யாருக்கு போடுறது? உதயசூரியனுக்கு போட முடியாது, ஏன்னா நம்ம வந்து ரெட்டலை. அப்போ விஜய்க்கு போடுவோம். தெர் இஸ் நோ மோர் ஆப்ஷன் ஃபார் அ ஓட்டர். இந்த மாதிரி வந்து விஜய்க்கு நல்ல ஓட்டு விழுந்திருக்கு.
நீங்கள் ஜோதிடராக இருக்கவும் இந்த ஒரு கேள்வி மேம். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரோன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கணிச்சிருப்பீங்கல்ல வர 4ஆம் தேதி இந்த ரிசல்ட் வரும், ஸ்டாலின் தான் மறுபடியும் முதல்வர் ஆவார் அப்படின்ட்டு. ஜோதிட ரீதியாக இது எப்படி மேம் பார்க்குறது? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது உதயநிதிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. உதயநிதியோட ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட அவங்க தாத்தா கலைஞர் ஜாதகம் மாதிரி. அதனால வந்து உதயநிதி முதல்வராகிறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கிறனால வர்றதுக்கு திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 4ஆம் தேதி முதல்வரானால் அது உதயநிதியாகவும் ஆகலாம். உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ. ஸ்டாலின் வந்தாலும் அடுத்து உதயநிதி தானே வருவார். அவருக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்குது. அப்போ விஜய் அவர்கள் வந்து நடிப்பெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் முதல்வர் அவெல்லாம் திரும்பி நடிக்கிறதுக்கே போயிடுவாரா? இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து ஒன்வே மாதிரி ஒரு வழியில் வந்தால் வந்தது தான். யாரும் வந்துட்டு திரும்பி போனதாகலாம் இல்லை. யார் கமலஹாசனுமே வந்துட்டு அவரால் கட்சி நடத்த முடியாட்டினாலும் அரசியலில் ஒரு பதவி வாங்கி உட்காந்துக்கிட்டார்ல, அரசியலை விட்டுட்டு போகலைல. விஜயகாந்த் வந்து அவர் முடியாமல் போனாலும் பிரேமலதா வந்து அந்த அரசியல் கட்சியை இப்போ நடத்திக்கிட்டு தானே வர்றாங்க. இந்த ஒரு நிழல் அரசாங்கம் மாதிரி நடத்திக்கிட்டு வந்த சசிகலா கூட இப்போ முழுசாக புதுசாக சக்கரவர்த்தி சாரோட கட்சியை வாங்கி இல்லை, அந்த கட்சியில் தன்னை வந்து பொதுச் செயலாளராக்கிக்கிட்டு அந்த கட்சியை நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் அரசியல்ன்றது ஒன்வே டிராஃபிக் மாதிரி அப்படி தான் போகலாமே தவிர திரும்பலாம் வர முடியாது. இவர் தொடர்ந்து இந்த கட்சியை வச்சு நடத்தத்தான் செய்வார். இப்போ வந்து அவருக்குரிய இடம் வந்து 2வது இடமாகவோ 3வது இடமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. 3வது இடமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குடும்பமாக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லும் போது சில இடங்களில் அவர் 2வதாக வருவார். எல்லா இடங்கள்லையும் இல்லை, சில இடங்களில் அவர் 2வதாக வருவார். அவருக்கு அரசியல் இருக்குது. அவர் அரசியலை விட்டு போயிடுவார், சினிமாவில் நடிப்பார் அப்படின்லாம் கிடையாது. அரசியலில் இருப்பார். இன்னும் அவர் தன்னை மெருகேற்றி கொள்வார், தன்னை கூர்மப்படுத்திக்கிடுவார். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அப்போ பிற்காலத்தில் அவர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? அப்படி எனக்கு தெரில. அவர் முதலமைச்சர் ஆவார்னு தோணலை. அந்த கட்சியே முதலமைச்சர் ஆனாலும் கூட அவர் முதலமைச்சர் ஆவாரான்னு என்றது எனக்கு சந்தேகம். ஏன்னா அவர் ஜாதகத்தில் அது மாதிரி எதுவுமே இல்லையா? இல்லை, அவர் ஜாதகம் நான் பார்க்கல. நான் இப்போ உதயநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின் ஜாதகம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் ஜாதகம் கிடைக்கல. எடப்பாடி அவர்கள் மேம், எடப்பாடி ஜாதகம் நல்ல ஜாதகம். அவருக்கு 3 கிரகம் உச்சம், கிரகத்துக்கு வீடு கொடுத்தவனும் உச்சத்தில் இருப்பான். ரொம்ப நல்ல ஜாதகம். அதனால தான் அவருக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் வந்தது. திடீர் அதிர்ஷ்டம் வந்து அவர் முதலமைச்சரானது, கட்சி தலைவரானது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு பிரகாசமான அரசியல் வரலாறுன்றது இருக்காது. ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவரை இயக்கி வைக்கக்கூடியவர்கள் இன்னொருவராக தான் இருப்பாங்க. அவர் தனித்து செயல்படக்கூடிய அளவுக்கு அவருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு பிரகாசமான தலைவர் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ வந்து தலைவராக வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் அவருடைய ஜாதகம் இருக்குது. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அவருக்கு அது சரியில்லாமல் போயிடுச்சா எப்படி? அதுதான் உண்மையும் கூட. அது அவரே ஃபீல் பண்ணுறார். அவரே சொல்கிறார்ல, பாஜக ஆதரவோடு தான் நம்ம 4 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கோம், இல்லைன்னா நம்மளே ஆட்சியில் இருந்திருக்க மாட்டோம், நம்ம அப்போவே கவிழ்த்திருப்பாங்கன்றாங்கல்ல. அப்போ அந்த அளவுக்கு அவரை உணர வச்சுட்டாங்கன்னா அவர் வந்து காலங்காலத்துக்கு நம்ம வந்து நன்றி கடனாக இருக்கணும் பாஜகவுக்கு. அவங்களால தான் நம்ம ஆட்சி 3 வருஷம் சிஎம்மாக இருந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரை நம்ப வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது அவர் காலங்காலமாக பாஜகவுக்கு அடிமையாக தானே இருப்பார், நன்றி விசுவாசத்தோடு அப்படித்தானே இருப்பார். தொடர்ந்து பேசுவோம். நன்றிம்மா.